சரியில்லை, வயிறு ப்ராப்ளம், ஜீரணம் ஆக மாட்டேங்குது, வயிறு உப்பசமாக இருக்குது, வயிறு வலிக்குது, அடி வயிறு வலிக்குது அப்படிலாம் சொல்லிட்டு வராங்க நம்மகிட்ட. இப்போ அவங்களுக்கு தெரியல, ஏன்னா அவங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரில. ஸோ உணவுனா ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட்றாங்க, நம்ம வாங்கி சாப்பிட்றோம். மளிகை கடையில் ப்ரொவிஷன் ஸ்டோரில் போய்ட்டு நமக்கு என்ன பொருள் வேணும் வாங்கிப்போம். தோரம்பருப்பு, உளுந்தம் பருப்பு அந்த மாதிரி வாங்கிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. வெளியில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு அவங்களுக்கு சரியாக தெரில. செயற்கையாக சில விஷயம் உணவு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வியாபாரிங்க பண்ணுறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. 4 ரூமில் அடைச்சி வரவங்களுக்கு ஈஸியாக பேக் பண்ணி இத்தனை கிராம், இத்தனை கிலோ, இத்தனை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஈஸியாக இருக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணும்போது அது பேக் பண்ண வேண்டியது. பேக் பண்ணும்போது அதை பதப்படுத்த வேண்டியது. அதுக்காக அவங்க பதப்படுத்திடுறாங்க. அப்போ நம்ம போகிறோம், நமக்கு தெரில, போகிறோம் எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்றோம், ஆகிடுச்சு. அதனால் அது என்ன உணவு, இயற்கை உணவு ஒன்றுன்னா இதில் எல்லாம் இதுக்கும் வேறு ரெண்டு மாற்றம் இருக்கும்போது இது இன்னும் மருந்து போகுது, சித்த மருந்து போகுது, நாட்டு மருந்து நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. நம்ம தாத்தா பாட்டி, நம்ம முன்னோர்கள் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. 90, 92 அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல உணவு தான் ஓரளவுக்கு நமக்கு கிடச்சிட்டு இருந்தது. ஏன்னா மரபணு மாற்றம் நடந்துட்டு இருக்கு. அப்போது அது மரபணு மாற்றம் மாறி வர்றதுக்கான அந்த காலம் ஒன்று இருக்குல்ல. ஒரு விதையை மரபணு மாற்றத்துக்கு குறைஞ்சது இப்போ 10-12 வருஷம் அந்த காலகட்டத்தில். இப்போ 3 வருஷத்தில் மாற்றிடும் சொல்கிறாங்க, அறிவியல் விஞ்ஞானம் சொல்லுது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். அரிசி வகைகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அரிசி சாப்பாடு ஆக்குனீங்கன்னா மத்தியானம் ஆகுனா நைட்டு நிற்க மாட்டேன், சொதன்னு ஆகிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சா மறுநாள் காலையில் பழுது சாப்பிட்லாம். பழுது சாப்பிட முடியாது, அது சாப்பிடவும் கூடாது. அது மாதிரி நைட்டில் தண்ணி வச்சு இந்த அரிசியெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஹைப்ரிட் அரிசியெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அரிசி அறுவடை பண்ணாங்கன்னா அது 1 வருஷம் நெல்லை அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் 1 வருஷம் பொறுத்து தான் அரிசி எடுப்பாங்க. பழைய அரிசி அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சில மாற்றங்கள்லாம் ஏற்படுது அதில். அதனால் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அது ஒன்று. அதனால் அரிசி நீங்கள் பழுது அதை சாப்பிடாதீங்க. இயற்கையான அரிசியை வாங்கி நீங்கள் பழுது சாப்பிடுங்க. மெயின் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, நம்ம வயிறு, இந்த வயிறில் நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியான்னு இருக்குது. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நம்ம தான் தீனி போடணும். 2 தீனி. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கும் நம்ம உடலுக்கும் அந்த உள்ள பாக்டீரியாவும் சேர்ந்து தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போ நல்ல உணவு சாப்பிட்டா நல்ல பாக்டீரியா நல்லா வளர்ந்து நல்லா இருக்கும். கெட்ட உணவு சாப்பிட்டா கெட்ட பாக்டீரியா அதிகமாக உருவாகும். வயிறு தான் மெயின். வயிறு சரியில்லைன்னா அப்புறம் உடம்பு சிஸ்டமே மாறிடும் மொத்தமே. மீச்சு எது ரிப்பேர் ஆனாலும் உடம்பு சரியில்லை, அதுக்கான மருத்துவங்க எது செஞ்சிடலாம். ஆனால் வயிறு ப்ராப்ளமாக ஆகிடுச்சு, அது ஜீரணத்தன்மை இல்லை, அந்த சுரப்பிகள் சுரக்கலை, உள்ளே திராவத்தில் எதனா ப்ராப்ளம் வந்துச்சு, கரெக்டாக பண்ணலன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அது பல பிரச்சனைகள் வருது. அது வேணாம், சொன்னால் பயப்படுவீங்க. அதனால் அது வேணாம். நம்ம நல்லதே பேசுவோம், நல்லதே நம்ம சாப்பிடுவோம், நல்லதே நினைப்போம். அது வேணால் ஒரு வீடியோ பார்த்து போட்டுருவேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு காட்டு யானம் அரிசி அப்படின்னா என்ன? காட்டு யானை அரிசின்னா என்ன இது காட்டு யானன்ற என்ன, அது புரியலையே அப்படிதான். அதாவது இந்த காட்டு யானை அரிசியை அது விதைச்சி விளைவிக்கும்போது ஒரு ஆள் ஹைட்டு மேலே வரும். ஒரு யானை உள்ளே போனால் தெரியாதான், ஒரு காட்டில் யானை போனால் தெரியாதுல்ல, அது மாதிரி காடு மாதிரி அது பெருசாக நீட்டாக வளருமா. அப்போ அந்த யானை போனால் தெரியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் காட்டு யானம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த அரிசியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. பட்டை தீட்டாத அரிசியாக தான் அதை சாப்பிடணும். அது கொஞ்சம் செவப்பாக லைட்டாக மேலே அப்படி கொஞ்சம் கருப்பு கலந்த மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும் அரிசி. அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, இப்போ அது அறிவியல் உலகத்தில் சொல்கிறாங்க, இது சாப்பிட்டா கேன்சர் அணுக்களை வளர விடாமல்
செய்யுது. ரெண்டாவது வந்து சுகர் கண்ட்ரோல் ஆகுது. இன்சுலின் போடுற கண்டிஷனில் இருக்கிற சர்க்கரை நோயாளி கூட மீண்டும் இன்சுலின் போடாத அளவுக்கு பின்னோக்கி அந்த நோயோட தன்மையை வந்து பின்னோக்கி வந்துடுது. அதனால் அந்த காட்டு யானை அரிசியை வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி சாப்பிட்ணும். இது எப்படி சாப்பிட்ணும், இது என்ன இது அப்படின்னு சில பேர் மருந்தான்னு கேட்குறாங்க. மருந்தா அது எத்தனை சொன்னால் பற்றி இருக்கணுமான்னு கேட்குறாங்க. ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாதா அரிசி தான். அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. ரெண்டாவது வந்து நோயாளி தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாது. ஆர்டினரி சாதாரணமாக சாப்பிட்றோம். அது எப்படி சாப்பிட்ணும், அது விதையாக இருக்கும். நீங்கள் குழம்புலாம் ஊற்றினா அது வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா சேராது. ரசம் அதுமாதிரி ஊற்றினா சாப்பிடணும். இப்போ நீங்கள் கேரளாவில் மட்டை அரிசின்றாங்களே, அது பார்த்தீங்கன்னா செமி பாலிஷ் பண்ணுவாங்க. செமி பாலிஷ்னால் மேலே அந்த தோலை மொத்தம் உரிச்சிட்டு பாலிஷ் பண்ண மாட்டாங்க. கொட்டை கொட்டையாக இருக்கும். அதுதான் அங்கே கெப்பகஞ்சின்னு சொல்லி தராங்க. அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் ஒன்று அப்படியே நீங்கள் நைட்டு ஊற வச்சிடணும். ஒரு ஆளுக்கு ஒரு கைப்பிடி நைட்டு வந்து ஊற வச்சிடணும். காலையில் என்ன பண்ணுறோம், அந்த தண்ணியை வடிச்சிடவோ இல்லைன்னா அந்த தண்ணியவோ லைட்டாக வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டு, இப்போ நம்ம தான் வீட்டில் எல்லாமே வந்து கேஸ் யூஸ் பண்ணுவோம், அடுப்பு யூஸ் பண்ண முடியாது. அப்போ அது கேஸில் அது ரெண்டாவது வந்து குக்கர் தான் யூஸ் பண்ணுறோம். பானை வந்து அவ்வளோ இதாக பண்ண முடியல, வேறுபட்ட அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணுறாங்க. முடிஞ்சால் ஆனால் ரொம்ப லேட்டாகும் வேகிறதுக்கு. முடிஞ்சால் சில்வர் பாத்திரத்தில் வச்சு வேகலாம். இல்லைனா பானை இருந்தாலும் பானையில் பண்ணலாம். அப்படி இல்லை வேறு வழி கிடையாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் குக்கர்லேயே போட்டு 12 விசில் வரணும். 12 விசில் வந்த அப்புறம் நீங்கள் இறக்கி ஆற வச்சுக்கோங்க. அது ஒரு அரிசி உடஞ்சிட்டு பூத்தா மாதிரி இருக்கும். அதை வந்து எப்படி சாப்பிட்ணும், வயசானவங்களாக இருந்தால் அவங்கள மென்று சாப்பிட முடியாது, பல் வந்து இதாகும். அது என்ன பண்ணால் கொஞ்சம் எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் தயிர் கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிக்சியில் கூழாக அடிச்சிடணும். நல்லா கூழாக அடிச்சுட்டு அவங்க கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். ஒரு முடக்கு வாயில் வச்சு வாயில் அப்படியே சும்மா கொப்பிக்கிற மாதிரியோ சப்புற மாதிரியோ நம்ம அந்த உமிழ்நீர் கலக்கிற மாதிரி சாப்பிட சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சாப்பிடணும். உடனே எடுத்து குடிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த உமிழ்நீரோடு போயிடுச்சுன்னா ஜீரண சக்தி நமக்கு வந்து ஈஸியாகிடும். வயிறுக்கு வந்து வேலை கம்மி. நீங்கள் இங்கே உமிழ்நீர் சுரக்காமல் உள்ளே அனுப்பிச்சிங்கன்னா அங்கே மறுபடியும் இப்போ உமிழ்நீர் சுரக்கணும், அதுக்கு சம்மந்தப்பட்ட திரவம் சுரந்து அது ஜீரணமாகும். அதனால் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இது வயசானவங்க தான் சாப்பிட்லாம் கிடையாது, எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அதோடைய சக்தி ஆற்றல் நம்ம உடம்பு மாறும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜீனுன்னு சொல்கிறோம்ல, நம்ம தாத்தா பாட்டி அவங்களாம் இருக்காங்க, அவங்க சாப்பிட்ட உணவு அந்த 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 ஜீன். இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு வேறு. நம்ம வந்து நம்ம பழக்க வழக்கத்துக்கு மாறிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுருக்கோம். நேரங்காலம் இல்லாமல் சாப்பிட்றோம், ஹோட்டலில் சாப்பிட்றோம், அதெல்லாம் செய்யணும். இப்போ அந்த ஜீனெல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது கொஞ்சம் சோம்பேறித்தனத்தில் செயலற்று நொந்து நூலாகி கிடக்கு. இப்போ நீங்கள் அரிசி நீங்கள் இது சாப்பிட்டீங்கன்னா அது மறுபடியும் உயிர்ப்பிக்கிற மாதிரி அது மறுபடியும் புத்துணர்ச்சி ஆகி நம்ம உடம்புல வந்து நல்லா சத்து, நல்லா ஆக்சிஜன் நல்லா இருக்கும். உடம்புல நல்லா வலுவாக ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் உணர்வீங்க. அது இல்லாமல் இந்த கேன்சர் அணுக்களை வந்து அது வந்து கம்மி பண்ணும், வளரவிடாமல் பண்ணும். அந்த தசை வளர் சிதைன்றாங்களே, அதெல்லாம் தடுத்துரும். மேக்சிமம் உடம்புல நிறைய பிரச்சனையை வந்து அது தீர்த்துரும் உங்களுக்கு. இது மட்டும்தான் சாப்பிடணுமா, வேறு என்ன சாப்பிடணும்? நிறைய அரிசி இருக்குது. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஒரு அரிசியாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா, நான் வந்து இயற்கை அங்காடி வச்சுருக்கேன். சங்கம் இயற்கை அங்காடின்னு வச்சுருந்தேன். லாக்டவுன் மாதிரி வச்சுருந்தேன். பெரிய லெவலில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50-60 அரிசி நான் வகையாக வச்சுருந்தேன். கேரளா அதெல்லாம் வாங்கினதுக்குன்னே போவேன். அது இந்த இயற்கை சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா லாபம்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. அது விளையிறது, அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் வர்றது, இங்கேருந்து எடுத்துருந்து வைக்கிறது, இது வந்து இந்த கூலி, அந்த மேல் கொண்டு நம்மளுடைய உழைப்பு, இதெல்லாம் வச்சு ஒன்றுமே பெருசாக ஒன்றும் கிடைக்காது. ஒரு கடை வாடகை ஒரு 5000 10,000 கொடுத்து வச்சாலும் ஒன்றும் பெருசாக கிடைக்காது. ஒரு ஆள் சம்பளம் வர்றது பெரிய கஷ்டம் இல்லை. அது மாதிரி தான் எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த இயற்கை வியாபாரம். ஆனால் இதில் யார் சம்பாதிக்கிறான்னு சொல்கிறதுன்னா இந்த ஆன்லைனில் இருக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க.
நம்மனா எதுக்காக நம்ம வந்து இப்படி கூவி சொல்லிட்டு இருக்கோன்னா, ஆன்லைனில் வாங்குறது வேற, அதுக்கு அதே விட்டுருங்க. அந்த இயற்கை அரிசி, இயற்கை பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அதில் வண்டு வரும். ஏன்னா அதில் உயிர்ச்சத்து இருக்கு. இன்னொரு பொருள், அது இன்னொரு ஜீவனை அது உருவாகும். எப்படி வந்து இப்போ மனிதன் இறந்துட்டா உடம்பு அழிட்டு புழுக்கள் வருது, அது மாதிரி. அதனால் வந்து அதை நீங்கள் பேக் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாக அது புழு வரும். அது இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஒரு வாட்டி சும்மா நெகல் வெயிலில் காய வச்சு மறுபடியும் எடுத்து நம்ம வச்சுக்கணும். அது கூட கெடாமத்துக்கு மிளகா, இந்த வசம்பு, இது மாதிரி விஷயம் போட்டுச்சுன்னா ஓரளவு கெடாமல் இருக்கும். நீங்கள் நிறையா லாட்டாக வாங்கிலாம் விற்கக்கூடாது. வியாபாரம் பண்ணுறதா லாட்டாக வாங்கணும். நீங்கள் வீட்டுக்கு வாங்கினா 1 கிலோ, நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு ஆளுக்கு 1 கிலோ கணக்கு வச்சுக்கணும். ஒரு மாதத்துக்கு, ஒரு மாதன்றது நல்லா ஒரு கைப்பிடியை சாப்பிட்டோன்னா 15-20 நாள் வரும். அது தகுந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். ஒரு வாட்டி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணினா உங்கள் அளவு வீட்டில் எத்தனை பேருக்குமோ அத்தனை பேருக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஆனாலும் வண்டு வரதுனால நாங்கள் பேக்கிங் பண்ணுறது கிடையாது. அப்படியே மூட்டையாக வரும், மூட்டையாக வச்சுருப்போம். கேட்குறவங்களுக்கு அந்த நேரத்தில் பேக் பண்ணி அது கொடுப்போம். இப்போ திடீர்னு ஆன்லைனில் எனக்கு யாரா ஒருத்தர் கேட்குறாங்க ஃபோனில், வேறு எனக்கு ஒரு 2 கிலோ வேணும். 2 கிலோன்னா நாங்கள் இங்கே ஆப்ஷன் வச்சுங்க, அவங்களுக்கு போஸ்டல் சார்ஜ் வரும். அது நீங்கள் போடும்போது எல்லாம் கலந்தா மாதிரி கொஞ்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொரியர் சார்ஜ் கம்மியாகும். அப்போ தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் ஒரு பொருள் வாங்குறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் எல்லாம் போட்டு உங்களுக்கு அதிகமாக தான் வரும். அது அப்படி தான் இப்போ இந்த இயற்கையுடைய வியாபாரத்துடைய இது. அதனால் தான் அவங்க தோத்துடுறாங்க. இவ்வளோ வேலை கொடுத்து ஒரு வாட்டி வாங்குவாங்க மக்கள், நல்லாயிருக்கும், அடுத்த வாட்டி விட்டுருவாங்க. நம்ம பழக்கமாக என்ன கேட்டால் ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணுவோம். 1 கிலோ வாங்கி சாப்பிட்டோமா, அதெல்லாம் ஒன்றுமே தெரிலப்பா அப்படின்னாங்க. அப்படி கிடையாது. எந்த ஒரு உணவு இருந்தாலும், எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் 48 நாள் நீங்கள் சாப்பிட்ணும். இங்கிலீஷ் மெஷினை வச்சுக்கணும். சித்த மருந்து, யுனானி, ஆயுர்வேதிக்கெலாம் பார்த்தீங்கன்னா உடம்பு நம்ம தேர்த்தணும்னு சொன்னால் ஒரு 48 நாள் கணக்கு, நோய்க்கு தகுந்த மாதிரி. அது மாதிரி இந்த அரிசி இது சாப்பிடணும். காட்டு யானம் இது பேர், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அப்போ இப்போ வயசானவங்களுக்கு இப்படி சாப்பிட்ணும். இப்போ நடுத்தரமாக இருக்கிறவங்களுக்கு அது என்ன பண்ண, கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தேங்காய் துருவி மேலே போட்டோம். வேணும்னா நீங்கள் கேரட் துருவி போட்டுக்கலாம், பீட்ரூட் துருவி போட்டுக்கலாம். பீட்ரூட் அதே கலர், அதனால் மேட்சிங்காக இருக்காது. இப்போ என்னென்னா உணவு சாப்பிட்றவங்க வந்து அதை பார்த்தோன்னா அட்ராக்ஷனாக இருக்கும், கவரணும். அதுக்கு தான் இப்போ ஹோட்டலில் நல்லா டெக்கரேஷன் பண்ணி அதை ப்ரெசன்டேஷன் சொல்கிறாங்க. அது மாதிரி பண்ணி கொடுத்தா தான் அவன் ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே சாப்பிடும். அதே மாதிரி மைண்டில் பதிக்கிடுச்சு. நம்ம டிவிலெலாம் பார்த்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பசிக்குது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம எதனா சாப்பிட்ணும், அது நல்ல பொருளாக இருக்கும். அதை மிகப்படுத்தி அழகுபடுத்தி அதுக்கு வண்ணம் ஊட்டி சுவை ஊட்டி சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. இருக்குது நேச்சராக சாப்பிட்ணும். நீ ஏன் சுகர் வந்திருக்கு, நெல் விதையை அதை இடித்து எடுத்துகிட்டு அரிசி தனியாக எடுத்து அதை பாலிஷ் போடுறாங்க. இயற்கை வந்தது அப்படியே நம்ம சாப்பிட்டா அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த தவிடு எடுத்துறாங்க, உரிச்சிடறாங்க பாலிஷ் பண்ணி. அந்த தவிடு இப்போ எண்ணெய் எடுத்து விற்கிறாங்க. கேட்டால் நீங்கள் அந்த எண்ணெய் வாங்கி சாப்பிடுங்க, சாப்பாட்டில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுங்க, இல்லைன்னா நீங்கள் 2 ஸ்பூன் சாப்பிடுங்க, உங்களுக்கு அந்த சுகரு அந்த வருது இல்லை, அது வராமல் இருக்குது, தடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இது இப்போ அது பெருசாக ஓடிட்டுருக்கு. இப்போது வெளிநாட்டுக்கெலாம் எக்ஸ்போர்ட் ஆன பயங்கர ரேட்டு. நம்ம ஊரில் சில பேர் விற்கிறாங்க, அது 250-300 நினைக்கிறேன். அதோட காஸ்ட் எண்ணெய். நானும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது நம்ம அதை பிரித்து சாப்பிட்றதுனால இப்போ இதை சேர்த்து சாப்பிட வேண்டியது. அப்போ என்ன போனோம், நம்ம ஆக்சுவலி வந்து ஷிம் பாலிஷ் வாங்கி அந்த மேலே பாலிஷ் போடாமல் அரிசி பார்த்து நம்ம வாங்கி சாப்பிடணும். நல்ல அரிசி வாங்கி சாப்பிடணும். 100-200 அதிகமாக போனோம். ஏன்னா அரிசி தான் நம்ம நிறைய சாப்பிட்றோம். இப்போ மைதா ஆகிப்போச்சு. காலையில் டீ சாப்பிட்றாங்க, 2 பிஸ்கட் தொட்டு சாப்பிட்றாங்க. சாயங்காலம் பார்த்தா இட்லி இல்லை தோசை. அதை தவிர்த்தா 2 நாள் சாப்பிட்டா 2 நாள் அப்புறம் பூரி, சப்பாத்தி, பரோட்டா இப்படி போயிடுறாங்க. இது மாதிரி போகிறதுனால தான் நோய் நொடி நமக்கு வருது. அதனால் இந்த அரிசி காட்டு யானம் வந்து அரிசி ரொம்ப நல்ல அரிசி. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது அதில். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா கேட்கும். அது நீங்கள் அது மாதிரி அரிசி வேணும்னு சொன்னால் நீங்கள் எங்கிட்ட கேளுங்க, நாங்கள் வாங்கி தரோம். நாங்கள் விளைவிக்கல, நான் வாங்கி தரோம். விளைவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 160 ஏக்கர் இடம் ஒன்று வந்து இருக்குது. அது பேசிகிட்ருக்கோம். ரெண்டல் பேசுகிறோம். ரெண்டல் பேசினா எந்த அளவுக்கு அது வந்தாலும் பேசிகிட்ருக்கோம். ஆனால் அரிசி கிடைக்குது,
நல்ல அரிசி கிடைக்குது. இப்போ அதிகம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பெரிய மார்க்கெட்டிங் நடக்குது. பெரிய பெரிய வியாபாரிங்க, நல்ல மல்டி மில்லியனர் கார்பரேட் கம்பெனிலாம் இறங்கி எங்கெங்கே சிறு குறு விவசாயம் பண்ணாலும் இந்த அரிசி விலைக்குலாம் மொத்தமாக வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம வந்து கம்மியாக கொடுக்க முடியல, ரேட்டு அவங்க என்ன பண்ண வேண்டிய, யார் அதிகமாக வச்சு அவன் தான் ரேட்டு. அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருக்கு. ஆனால் மக்கள் வந்து நீங்கள் இந்த இயற்கைக்கு மாறி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு கொஞ்சம் பைசா கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பைசா பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நோய் நொடிக்கு போயிட்டுன்னா டாக்டர் என்ன சொல்கிறாரோ, அவர் என்ன எழுதி கொடுக்குறாரோ, இல்லை என்ன ஆப்ரேஷன் பண்ணுறாரோ அது பணம் நம்ம கட்டி தான் ஆகணும். அங்கே இப்போ நம்ம பேச மாட்டோம். இது மாதிரி உண்மையான பொருள் விற்கிறவங்ககிட்ட, காய்கறி விற்கிறவங்ககிட்ட, பூ விற்கிறவங்ககிட்ட போய் பேரம் பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் தான் நமக்கு அந்த பொருளுங்க நம்ம யூஸ் பண்ணால் நம்ம உடம்புல ஒட்டுறதில்லை, அது அப்படியே போயிடுது. இப்போது ரொம்ப நோய் நொடிங்க அதிகமாக நாட்டில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. பெரிய பெரிய மல்டிபிளாஸ் ஹாஸ்பிட்டல்லாம் வரப்போகுது, இன்னும் நிறைய வரப்போகுது. அதனால் இந்த அரிசி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அரிசி சாப்பிடுங்க. நான் ஒவ்வொரு அரிசி ஒன்று சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடியது, உடனே கிடைக்கக்கூடிய அரிசியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய இயற்கை சம்மந்தப்பட்ட பொருள் இருக்குது. எனக்கு இதில் அனுபவம் நிறையா இருக்குது. இதில் அது அந்த அரிசியை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம், அறிவுபூர்வமாலாம் சொல்லலாம். அது அறிவுபூர்வமாக நம்ம அது சொல்ல தேவையில்லை. இது இயற்கை நிலை சாப்பிடலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இயற்கை, நேச்சர், ஆர்கானிக்ன்றாங்க. இயற்கைன்றது பஞ்சபூதங்க ஆதிக்கில் எல்லாத்துமே அது ஆட்டோமேட்டிக்காக வருது, விளையுது, வருது. நம்ம இயற்கைன்றது நம்ம விவசாயம் பண்ணோன்னா நம்ம விதை போட்டு, நல்ல விதையை போட்டு விளைச்சி எடுக்கிறோம், அவ்வளோதான் விஷயம். ஆர்கானிக்ன்றது அது ஒரு மீனிங் வேறு, அதுவும் இயற்கைன்னு தான் சொல்கிறாங்க. அதான் இதே தான். ஆனால் பட்டு அது ஹைப்ரிட் விதையாக இருக்கும், ஹைப்ரிட் இதாக இருக்கும், மருந்து போடாமல் பண்ணுறது, அவ்வளோதான் வித்தியாசம். அது ஆர்கானிக்னா அதை ஓஆர்ஜின்றாங்க. அது தமிழில் எதோ கருமை விவசாயமாக ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் அது வேணாம், அது முடியாதுங்க. அது எடுத்து சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றது, அது சாப்பிட்றது, இது சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் இந்த அரிசியை வந்து நீங்கள் காட்டியான அரிசியத்தை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. அதில் நிறைய விஷயம் இருக்குது, நான் சொல்லலை. சொன்னால் நீங்கள் வந்து என்கிட்ட ப்ரூஃப் கேட்பாங்க. நம்மளை வந்து ஏதோ ஒன்று சொல்கிறதுக்காக ப்ரூஃப் கேட்பாங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கேன். நான் போயிட்டு லேபில் கொடுத்து 7,000 8,000 கொடுத்து டெஸ்ட் பண்ணி வைக்க முடியுமா? நான் யாராவது டெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க, அது சில வெளி விஷயத்தில் போகும்போது சொல்லும்போது நம்ம அதை கேட்டு நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய மருந்தோ பெரிய ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி இல்லை பெரிய கோடீஸ்வரன் இடம்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்கிறோம், சாப்பிடுங்க. நான் வந்து 10-20 வருஷமாக நான் தான் சாப்பிட்டுருக்கேன். மேக்ஸிமம் 70% அதான் சாப்பிட்ருக்கேன். அது முடியாத பட்சத்தை வெளியே போகும்போது வெளியே சாப்பிட்றேன். அதனால் காட்டு யானை அரிசி நீங்கள் சாப்பிடுங்க. அது எப்படி எந்த வகையில், அது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எந்த வகையிலாவது அது சமைச்சு நீங்கள் வந்து சாப்பிட்றணும். அது நிறைய விஷயம் பண்ணலாம். இந்த கொல்கட்டை பண்ணலாம், அவல் இருக்குது அதில், அப்புறம் எல்லாமே பண்ணலாம். அது ஒன்றுமே ஆகாது. அதுலேயும் வந்து ஷிம்பாலிஷ் வருது காட்டு யானத்தில், சொன்னா பண்ணி கொடுப்பாங்க. அது நீங்கள் தான் சாப்பாடு மாதிரியே நல்லா சாப்பாடு மாதிரியே வரும், நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க. இன்னொன்று மென்று சாப்பிடணும். இப்போ இருக்கிற வயசு எப்படி நைஸாக அப்படி வச்சா உள்ள தொண்டையில் போயிடும். நைஸாக வச்சு வச்சா நைஸாக தான் நம்ம உயிர் போயிடும் நாளைக்கு. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ணி இது மாதிரி இந்த அரிசி நீங்கள் சாப்பிடுங்க. அடுத்த அரிசி நான் உங்களுக்கு சொல்கிறேன்.